வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நடிகர்கள் பின்னாடி போய் அடிபட்டா உங்களுக்கு தான் காயம் ஏற்படும், அதனால நடிகர்கள் பின்னாடி போவாதீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷனுக்கு காலம் இந்த பதிலைத்தான் சொல்லுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, ரஜினிகாந்த் பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயே மறுபுறம் அங்கே விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு போன ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் அடிபட்டு விழுந்ததையும் பார்த்தோம், அவர் பின்னாடி போய் விழுந்ததையும் பார்த்தோம். ஸோ இது கோயின்சிடென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர், சாய்குமார், சந்தீப் மிட்டல் அப்படின்னு வரிசையாக உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டுட்டு வராங்க, புதிய நபர்கள் வராங்க. அவர்களுடைய பின்னணி என்ன, இதில் எடப்பாடியினுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறது குறித்து பேச இருக்கிறோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. நாளைக்கு இந்த தேர்தல் காலத்தில் மிக முக்கியமான நாள். ஏன்னா 5 மாநிலங்களில் 3 மாநிலங்கள் நாளைக்கு தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. புதுச்சேரி, கேரளா, அப்புறம் அஸ்ஸாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. நீங்கள் வியாழன் முக்கியமான நாள்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஏப்ரல் 9ஆம் தேதி நாளைக்கு அந்த 3 மாநிலங்களும் ஒரே கட்டமாக தேர்தல் வாக்களிக்க போகிறாங்க. அந்த ஒரு தேர்தல் குறித்தான கவனிப்பு என்பதும் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு. நம்மளுக்கு சுற்றுலாத்துறை 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஆனால் எல்லா மாநிலங்களுக்குமே மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் என்பது உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் திருநெல்வேலியில் போயிருக்காரு இல்லையா? அவர் உச்சகட்ட தலைவர். ஆமாம், உச்சகட்ட தலைவர். ஆமாம், அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அங்கே ஏதோ ஒரு பாட்டெலாம் பாடியிருக்காரு போல இருக்கு. அது என்ன பாட்டு அப்படின்னா, மிரள போகுது ஸ்டேட்டு நம்ம விசில் சத்தத்தை கேட்டு, அது மாதிரி ரைமிங்காக ஒவ்வொரு இடத்தும் பாட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவர். அதனால அந்த ஒரு பிரச்சாரம் என்பது இன்னைக்கு பெருசாக கவனம் பெற்றிருக்கு. ஸ்டேட்டு மட்டும் மிரளலைங்க, செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு பாருங்க. செங்கோட்டையன் விசில் வைத்தியரா மாறிட்டாரு. விசில ஊதுனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சளி எல்லாம் வெளில வந்துடும் அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. இவர் மிரள போகுதுங்கிறாரு. காதுல போய் ஊதிராதீங்கப்பா அப்படின்னு சொன்னது செங்கோட்டையன் தான். அவர் காதுல எடுத்து ஊதுறாங்க. அப்புறம் என்ன ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல எனக்கு இதுல. ஆமா, இப்போ திருநெல்வேலியில பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி விஜய் அங்க ரோட் ஷோ மாதிரி வந்தார் இல்லையா? ரோட் ஷோ சொல்ல முடியாது, அவர் வந்தாலே ரோட் ஷோ ஆயிடுதுங்க. ஆமா, கூட்டம் அப்படி வருது. ஆமா, அவரோட கான்வாய் வந்துட்டு இருந்தது. அதை சுத்தி இளைஞர்கள் பல பேர் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா நிறைய பேர் அதை குறித்து பேசுறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் விஜயை பார்க்கணுமே, விஜயோட அவருக்கு நம்ம இது பண்ணணும், விஜய்க்கு வரவேற்கணும் அப்படின்றதுனால எல்லா இளைஞர்களுமே திரண்டு வர்றாங்க. இன்னைக்கும் அப்படிதான். ஒரு சில இடங்கள்ல விபத்து ஏற்பட்டிருக்கு போல, கும்பலா வர்றாங்கல்ல வண்டியில. அதே மாதிரி எப்படி நம்ம தஞ்சாவூர்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. செலை கொடுக்கறதுக்கு ஒரு பையன் ஓடி வர்றாப்புல, அவரை பவுன்சர் தூக்கி எறிகிறாரு. ஆமா, தள்ளி அவர் இன்னொருத்தர் மேல போய் விழுந்து, அவர் மேல பலர் விழுந்து, வண்டிகள் எடுத்து மோதின்னு நிறைய ஆக்சிடென்ட்ல இதுல 10 பேர்கிட்ட காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த பவுன்சர்கள் தான் போனதுலேயே பார்த்தோம். அலேக்கா அந்த பையன் பேனட்ல உட்காந்துருந்தா அப்படி தூக்கி தூர போட்டு போயிட்டாப்புல. இந்த கம்பிகள்லாம் கிரில் அது மேல இருந்து தூக்கி போட்டாங்க. இந்த பவுன்சர்கள் பவுன்ஸ் பண்றதா இருக்காங்க. யாரு? விஜய் ரசிகர்களை தூக்கி போடுறதா அவங்களோட மிகப்பெரிய வேலையா இருக்கு. அதனால இப்போ என்னன்னா, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை விஜய் முன் வச்சிருக்காரு. அதாவது உண்மையான காங்கிரஸ் நம்மளோட தான் கூட்டணியில் இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கட்சியை கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் உண்மையான காங்கிரஸ் கட்சி நம்மள்ட்ட தான் இருக்குன்ற மாதிரி விஜய் போற போக்குல ஒரு பாயிண்ட் அடைச்சு விட்டு போறாரு. அது ரொம்ப குழப்பமா இருக்கு, புரியவே இல்லையா? அது எப்படி லாஜிக்கா எடுத்துக்க முடியும்? இப்ப இந்திரா காங்கிரஸ் கேள்விப்பட்டிருக்கோம் வரலாறுல, ஸ்தாபன காங்கிரஸ் பார்த்துருக்கோம், காமராஜருக்கு அதுல இருந்திருக்காரு. அடுத்து வாசன் காங்கிரஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஆனந்தன் காங்கிரஸ் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வாசன் காங்கிரஸ் கடைசியில இருந்துச்சு. இப்போ அது சேர்ந்துடுச்சு. இப்போ தனியா பாஜக நிக்கிறாங்க. அது வேற வச்சுங்களேன். உண்மையான காங்கிரஸ்ங்கிறது எதை சொல்ல வராரு? ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தானே உண்மையான காங்கிரஸ்? இல்ல, உண்மையான காங்கிரஸ்னா மாணிக்கம் தாகூர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம். மாணிக்கம் தாகூர் திமுக பக்கம் தாங்க நிக்கிறாரு. இப்ப வேற வழி இல்லாம நிக்கிறாரு. அதான் சொல்றாரு, கோடிக்கணக்கா பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க. உண்மையான காங்கிரஸ் எங்கூட தான் நிக்கிறாங்க. இவர் கூட்டணி எதிர்பார்க்கவே இல்லை, தனித்து தில்லா கெத்தா வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எதுக்கு காங்கிரஸோட அந்த பேனர் காங்கிரஸோட நேம் யூஸ் பண்ணி காங்கிரஸ் கார்டை எதுக்கு யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் புரியல. அதுவும் இங்க கூட தான் இருக்கு அப்படிங்க. கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னது இவர் தானே. கல்லாப்பட்டி கூட்டணி எப்படி அதுல இருந்து ஒருத்தர் உங்களுக்கு கூட நிக்கிறாங்கன்னு சொல்றது உங்களுக்கு பெருமையா? இதுல நியாயம் இருக்கா? அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்க கூட நிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இப்போ இந்த சைட்ல கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள். அதாவது பாண்டிச்சேரியில ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தார்.
அங்க திமுக எதிர்த்து போட்டி போடுற 5 காங்கிரஸ் வேட்பாளர்களோட போட்டோ எடுத்துக்கிறாரு. திமுக வேட்பாளர்களுக்காக பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாரு. இங்க வந்து திமுக தரப்புல இருந்து அணுகி ஒரு பிரச்சார மேடையில வாங்க, இங்க திமுக தலைவர் நீங்களும் ஒரு மேடையில தோன்றுனா மக்கள் அந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் மறைஞ்சி ஒரு ஜெல் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு நோ சொல்லிட்டு போறாரு. சோ இந்த செய்திகள் அடிப்படையில் தான் விஜய் சொல்றதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிமணி என்ன சொல்றாங்க, கொங்கு வேளாள கவுண்டருக்கு அருந்ததியர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. யாருக்கு எதிராக இது போய் முடியும்? கூட்டணின்னு சொல்றீங்க, உள்ளுக்குள்ள பேசிக்கிறீங்க. ஆனா இது எல்லாமே சோசியல் மீடியால போடுறதுனால இது யாருக்கு எதிராக போய் முடியும் அப்படின்னா அது வந்து விஜய்க்கு ஆதரவாக முடியும்னு விஜய் நம்புறாரு. அதனாலதான் இவங்களெல்லாம் உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ராகுல் காந்தியை எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு ஆதவர்ஜனா சொன்னார் இல்லையா? அப்ப அதையும் நம்ம இதோட பொருத்தி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எந்த மறுப்பும் சொல்லல. காங்கிரஸ் அவங்க கூட பேசணுச்சா பேசலையா, ஆதவர்ஜனா சொல்றது உண்மையா பொய்யா எதுவுமே சொல்லல. விஜய்க்கு இப்போ ஒரு மதச்சார்பற்ற முகம் தேவைப்படுது. அதனாலதான் அதுல சொல்றாரு சிறுபான்மையினர் மக்கள் எல்லாம் எங்க கூட தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் நிக்குதுன்னு. அப்போ இதுல வந்து ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு. ராகுல் காந்தி திமுகவை புறக்கணிக்கிறாரு, பல இடங்கள்ல திமுகவோட தோன்ற மாட்டேங்கிறாரு, ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்க நேரத்துல அவங்களுடைய நம்பிக்கை தளபதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திமுக விமர்சிக்கிற நேரத்துல விஜய் இப்படி உள்ள வர்றதன் மூலமாக மறைமுகமாக திமுகவுக்கு எதிராக உள்ளடி வேலையை காங்கிரஸ் பார்க்கிறதோ, அதாவது நீங்க வந்து தேர்தல் வேலைகளை பாருங்க, வாக்குகளை தாவேக்காவுக்கு செலுத்துங்கன்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க, காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில வேலை பார்க்க மாட்டாங்க, காங்கிரஸ் நிக்காத தொகுதியில விஜய்க்காக வேலை பாருங்க. அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் அலையன்ஸ் இல்ல இது. இப்ப திமுகவோட அலையன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்னாங்க. விஜய்க்காக வேலை பார்த்தா இப்பவே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், இப்பவே ஜெல்லானா மட்டும்தான் 5 வருஷம் கழிச்சு அப்போ ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண முடியுன்றதுக்காக காங்கிரஸ் கட்சிக்காரங்க விஜய்க்காக மறைமுக வேலை பார்க்கறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல விஜய் சொல்றாரு, எனக்கு 234 தொகுதிகளிலையும் விஜய் தான் வேட்பாளருங்கிறாரு. தலைவருக்கு விவரம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்ப தாவேக்கா 233 தான் நிக்குது. எடப்பாடி தொகுதியில எடப்பாடியோட இது என்ன கள்ள கூட்டணின்னு சொல்றதா? அவங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாருன்னா அந்த தொகுதியில வேட்பாளர் தவறு பண்ணலாம், மாற்று வேட்பாளரும் தவறு பண்ணுவாரா? 2 பேரும் தவறு பண்ணி அங்க தாவேக்காங்கிற ஒரு கட்சி போட்டியிலே இல்லாம போச்சு. அப்ப எடப்பாடி பத்தி பேசுறீங்க அப்படின்னா சிதம்பரத்தையும் பேசணும்ல. சிதம்பரத்துல கூட வேட்பாளர் பேர் பாரியா, அவரோட வேட்பாளர் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்ப 2 வேட்பாளர் அவுட் ஆகும். இல்ல மாற்று வேட்பாளர் அங்க ஓகே ஆயிடுச்சு போறது. ஓ சரி சரி. இங்க வந்து மாற்று வேட்பாளர் மனுவும் காலி ஆயிடுச்சு. நீங்க அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு விஜய்னா, திமுக கையில முழு அதிகாரம் இருந்திருந்தால், ஸ்டாலின் சார் கையில முழு அதிகாரம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காதுங்கிறாரு. நான் சொல்றது கரெக்டு தானே? அவர் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இதில் உங்களுக்கு எதுவும் புரியுதா? ஏன்னா இவங்க தான் சொல்றாங்க திமுகவினுடைய சதியால தான் தலைவர் வெளில வர முடியல, தலைவர் வந்து எந்த ரோட் ஷோக்கும் போக முடியல, எந்த பிரச்சாரத்துக்கும் போக முடியல. அதற்கு காரணம் இந்த திமுக, அதுக்கும் காரணம் திமுகவினுடைய கைக்குலிகளாக இருந்துட்டு அரசாங்கத்தில் வேலை செய்யற அதிகாரிகள் தான் காரணம். தேர்தல் ஆணையம் தான் முழு பொறுப்பு ஏற்றிருக்கு, தேர்தல் ஆணையம் தான் பவர் ஏற்ற நீங்க பவரா இருக்காங்க அப்படின்னாலும் இந்த திமுக அரசு வந்து அரசு அதுக்கு சார்பான நபர்களுக்காக வேலை செய்யறாங்க. தொடர்ந்து இவங்க வந்து விஜய்க்கு எதிராக பல வேலைகள் பாக்குறாங்க. கமிஷனர் அருண்லாம் நேரடியாவே குற்றம் சாட்டினாரு ஆதவர்ஜனா. இப்ப ஏதாச்சும் 2ல 1 தானே உண்மையா இருக்கணும். ஒண்ணு இவர் இப்ப விஜய் சொல்ற மாதிரி இவருக்கு முழு அதிகாரம் இல்லாம இருக்கணும், ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு முழு அதிகாரம் இல்லாம இருக்கணும், அல்லது ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி அதிகாரம் இருக்கணும். அது எப்படி தேவைப்படுறப்ப தேவைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி பேசுறேன்னு தோணும். இப்போ விஜய்க்கு ஒரு வழி தெரியல, ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட நிறைய வழி இருக்குங்க, பயங்கர வழியோட என்ன புரியல எனக்கு. என்ன வழி வர தனி பிளைட் என்ன சொத்துனா ஏழைகள் எழுதி வச்சாரா? எந்த வழி தாங்கி வராரு அவர்? அதான் கார் டிரைவருக்கு சொத்து எழுதி வச்சிருக்காருல, அதுதான் அவங்க கம்பெனில இதுவா இருக்காங்களாமே, அவங்க பார்ட்னரா இருக்காங்க, சீட்டும் கொடுத்திருக்காரு. இதுல அந்த வழி ஒரு பக்கம் புரியல. ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு வேற வழியே இல்ல, திமுகவை திட்டினா மட்டும்தான் நம்மளோட அரசியல் எடுபடும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல. அதனால எல்லாத்துக்கும் போட்டு சகட்டமேடிக்க திமுகவை திட்டினா மக்கள் இடத்துல ஒரு அயற்சி ஏற்படுத்தும். என்னடா திமுகவை சொல்லுங்க, தப்பே கிடையாது, விமர்சனம் பண்ணுங்க, திமுக விமர்சனம் பண்ணுங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி தேர்தல் காலத்துல நிச்சயமா பேசி பண்ணலன்னு தெரியலன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்லி தரோம். சென்சேஷன்ல டெய்லி விஜய்க்கு நம்ம அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படி எல்லாம் பண்ணுங்க. விஜய் ரெகுலரா பார்த்து தானே இருக்காரு சென்சேஷன். நம்புறீங்களா? எப்படி மிஸ் பண்ண, எப்படி நீங்க ஆரம்பம் நம்புறீங்க? நம்ம என்ன விமர்சனம் பண்றோமோ அடுத்ததை மாத்திக்கிறாருங்க. அது வகையில் விஜய் பாராட்டணும். இதுல அவர் வந்து சொல்றாரு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு அவதூற பரப்புறாங்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க அவங்க மனைவியை கூட திமுக தான் இயக்குதுன்னு விஜய் சொல்றாரா, அல்லது அவங்க மகனையும் திமுக தான் இயக்குதுன்னு சொல்றாரா, மகளை திமுக தான் இயக்குதுன்னு சொல்றாருன்னா அப்ப விஜய்க்கு எந்த கிரிப்புமே இல்லையா அந்த குடும்பத்துல? அது புரிஞ்சுக்க முடியல. அப்ப விஜயால அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ண முடியலையா? ஒரு டிஎம்கே ஒப்சஷன் நினைக்கிறேன், எது எடுத்தாலும் திமுகவை சொல்லி ஆகணும்ன்றதுனால
பர்சனல் ஸ்பேஸ்ல கூட திமுக கொண்டு வந்துடுறாரு. திமுகவை சொல்லி பழகிட்டாருன்னு நினைக்கிறேன். திமுக தான் எதிர்ப்பு, நம்ம திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டு அதை சொல்லி பழகினால எதெடுத்தாலும் திமுகவோட லிங்க் பண்றதுதான் வந்து விஜய்க்கு ஒரு பிரச்சனையே போகுது. இப்போ அவரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து டிவோர்ஸ் இதை வந்து போன டிசம்பர் மாசமே ஃபைல் பண்றதா தான் தெரியுது நமக்கு. டிசம்பர் மாசமே வந்து அந்த வழக்கெல்லாம் போட்டாங்க. இப்ப எதுக்கு அந்த நியூஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு வழக்குல வந்து விஜய் ஆஜராகிறதுக்காண்டி ஏப்ரல் 20 டேட் கொடுத்தாங்க இல்லையா, அதனாலதான் அந்த நியூஸ் என்பது பிரேக்கிங் ஆச்சு. அவங்க டிசம்பர் மாசமே மூவ் பண்ணிட்டாங்க. அவங்க இத்தனைக்கும் விஜயனுடைய மனைவி இந்த நடிகையோட ஒரு வெளியில சுத்துறதுன்னு கஷ்டமா இருக்குலாம் சொல்லவே இல்லை. சொல்றாங்க அப்படிதான் சொன்னாங்க. இவர் தான் அந்த நடிகையோட வெளில வந்து நாங்க இப்படிதான் இருக்கோம்னு சொன்னது விஜய் தான். திமுக வந்து திட்டம் போட்டு 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல வாங்க ஒன்னா வந்து தோற்றமளிங்க ஒரு பொது இடத்துல அப்படிலாம் சொல்லவே இல்லையே. இதெல்லாம் வந்து இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது. அவங்க தனிப்பட்ட முடிவு, அது நம்ம யாரும் போக முடியாது. அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு, நாங்க 2 பேரும் பேசணும், இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியல, அதனால நாங்க வந்து டிவோர்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, இப்ப வீட்டுக்குள்ள ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கிறது எல்லாமே வந்து விஜய் மாதிரி தானே சொல்லணும். வீட்டுக்குள்ள ஃப்ரீடம் பொருளாதார ரீதியா ஃப்ரீடம் தர்றது இல்லை, அந்த மாதிரி பல குற்றச்சாட்டு அடிக்கிட்டு தான் வந்து அந்த பெட்டிஷன்லாம் சொல்றாங்க. இப்போ டிசம்பர் மாசமே அவங்க மூவ் பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் கேட்டு. இப்போ விஜய் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா, இப்போ இன்னொரு கேள்வி இங்க எழுது. இப்போ எல்லா மேடையிலும் விஜய் பேசுறாருல, அவதூறு பரப்புறாங்க, பொய் செய்தி சொல்றாங்க, சதி பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்களோட மனைவி டிவோர்ஸ் கேஸ்ல கூட திமுக தான் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா, ஏன் நீங்க கோர்ட்டுக்கே போக மாட்டீங்க? என்னோட மனைவியை வச்சு திமுக எனக்கு எதிராக சதி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடுங்க, டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, திமுக அகைன்ஸ்டா வாதாடுங்க. ஒரு இது கூட கோர்ட்டுக்கு போன மாதிரி தெரியல. கோர்ட்டுக்கு தான் சிபிஐ மேட்டர்ல போனாங்க, என்ன பண்ணி வச்சீங்க? ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அவரு அதுக்கும் சொல்றாரு, அவரு சிபிஐ விசாரணை வச்சு முடக்க பார்த்தாங்க, முடியல. முடக்க பார்த்தாங்களா? ஆமா, இவர் தானே நீதி வெல்லும் சொன்னாரு, இவர் அப்படி சொல்றாரு. என்னங்க இது? அதுக்கப்புறம் ஜனநாயகம் படத்தை கையில கரூர் மேட்டர் போயிடுச்சு, அவன் பாண்டி கையை முறுக்கிட்டான், நீங்க மாட்டினீங்கிற மாதிரி நீதி வெல்லும் அப்படின்னு போட்டது விஜய் தான். அதுக்கப்புறம் ஜனநாயகம் படத்தை எடுத்தாங்க, அதுவும் முடியல. இப்ப யார சொல்றாங்க ஜனநாயக படம்? ஜனநாயக படம் தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் ஆகலையே, ரிலீஸ் ஆயிடுச்சா? அதெல்லாம் உங்களுக்கே தெரியுங்கிறாரு, இந்த மேட்டர் உங்களுக்கே தெரியுங்கிறாரு. குடும்பத்துல அவங்க மனைவி பேரை சொல்லாமலே அவதூறு பரப்புறாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுங்கிறாரு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க தலைவரே. ஒண்ணு எங்களுக்கு தெரியும். விஜய் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க உங்களுக்கே தெரியும் சொல்றாருல, உங்களுக்கு அதிகமா கூட மக்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில வந்து நீங்க பேசுறதெல்லாம் கவனிக்கப்பட்டு இருக்கு உன்னிப்பா. இப்போ நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, இவ்வளவு அவதூறு பரப்புறீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நீங்க கோர்ட்ல போயிட்டு திமுக அரசாங்கம், திமுக வந்து என்னோட மனைவியை வச்சு என் மேல அவதூறு பண்றாங்க, எனக்கு அகைன்ஸ்டா அவதூறு பரப்ப பாக்குறாங்க, அதுக்கு மனைவியை வந்து இது பண்றாங்க, என்னோட மனைவியை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு அது மூலியமா எனக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி தர முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழக்காச்சு விஜய் போட்டிருப்பாரு. இது வரைக்கும் அதை பண்ணலாமே. நீங்க மக்கள் இடத்துல பேசுறதுக்கு எங்க ஆதரவு இருக்கு, அடுத்து பண்ணுவாரு, பண்ணட்டும். உண்மையிலேயே திமுக பண்றாங்க அப்படின்னா திமுக ஆக்ஷன் எடுக்கட்டும், அது வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கட்டும் விஜய் வந்து. அது மாதிரி ஜனநாயகனை எப்படி சார் பாக்குறீங்க? ஜனநாயகன் வந்து படம் இன்னும் வெளியாகல, அதுல உங்க கருத்து என்ன அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட மைக்கை நீட்டி கேட்கிறப்ப, ஜெயிலர் படம் 3 நாள் இருக்கு, அது முடிக்கிறதுக்காக ஷூட்டிங் போயிட்டு வரப்ப ஏர்போர்ட்ல பாக்குறப்ப சந்திப்பு நடக்குது. அதுல ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு, நோ கமெண்ட், எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு. சரி, இப்படி விட்டுட்டா அப்புறம் என்ன கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கறாங்க. இது மாதிரி நீங்க நிறைய இளைஞர்கள்லாம் பாக்குறீங்க, இப்ப நடிகர்கள் பின்னாடி போறாங்கிறதெல்லாம் இதாகுது, நிறைய அடிபடுறாங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறப்ப, நடிகர்கள் பின்னாடி போயிட்டு அடிபட்டா அவங்களுக்கு தான் காயம் ஏற்படும், அதனால அவங்க பத்திரமா இருக்கணும், கஞ்சா புழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்க தான் பாத்துக்கணும். அதுதான் ஹைலைட், அதுதான் பாயிண்ட். மெயினா அவர் வந்து விஜய்க்கு எதிராகத்தான் அது பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிந்து கொள்ளப்படுது, டீகோட் பண்ணி. இல்ல, அவர் பொதுவாக தான் பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு இளைஞர்கள் அக்கறை கொண்டேன்னா அவருமே ஒரு காலத்தில் இளைஞரை எதிர்பார்த்தவங்க தான். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது இளைஞர்கள் நம்பி தான் அதிகமாக அரசியலுக்கு தான் வரத முடிவு பண்ணாங்க இல்லையா? அப்போ அவருக்குமே அந்த புரிதல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அரசியலிருந்து விலகிட்டாரு. இப்போ வந்து இளைஞர்களுக்கு படிப்பு தான் முக்கியம், படிச்சா மட்டும்தான் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்க முடியும், கெட்ட பழக்கங்கள் நோக்கி போகாதீங்க அப்படின்ற மாதிரி அறிவுரைகள் பாட்டுக்கு சவனேன்னு இருந்தார். இந்த ஆதவ சும்மா இல்லாம அவரை சீண்டி விட்டு இன்னைக்கு அவர் லைம்லைட்ல வந்து விஜய் அடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, இது வந்து விஜய்க்கு தான் பின்னடைவா போய் நிற்கும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்குன்னு பேஸ் இருக்கு. ஒருவேளை ரஜினிகாந்த் கூட திமுக இயக்குவாங்களோன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ற வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சொல்றாங்க. ரிட்டையர் ஆன நடிகர்கள் சொல்றது திமுக பின்புலத்தில் இயங்குறாங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் தானே வந்துட்டு இருக்கு. அடுத்து பாஜகவை தான் திமுக இயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சிட்டாங்க. புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, திடீர்னு தலைமைச் செயலகத்துல அதிகாரிகள்லாம் மாற்றம் செய்யப்படுறாங்க. தலைமைச் செயலர் முருகானந்தத்துக்கு பதிலாக சாய்குமார் மாற்றம் செய்யப்படுறாரு. லஞ்ச ஒழிப்பு துறையில டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்தார், அவருக்கு பதிலாக சந்தீப் மிட்டல் மாற்றம் செய்யப்படுறாரு.
இப்போ அப்புறம் பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமன் இருந்த நேரத்தில் டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னணிகள் நிறைய இருக்கு. ஆனா நீங்க அவங்கள பத்தி முதல்ல சொல்லிடுங்க, யாரு என்ன ஹிஸ்டரின்னு சொல்லிட்டீங்கன்னா. ஆமா, இப்ப தேர்தல் ஆணையம் தான் முழுக்க அந்த கண்ட்ரோல் எடுத்து மாத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பல முக்கியமான அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டாங்க. அதுல நீங்க சொன்னது போல டிஜிபியா சந்தீப் ராய் ரத்தோர் வந்து நியமிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் என்பது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர், இதுவரைக்கும் முருகானந்தம் ஐஏஎஸ் வந்து பதவியில் இருந்தார். இப்போ அவரை வந்து உடனடியாக மாற்றி அந்த பொறுப்புக்கு யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சாய்குமார் ஐஏஎஸை வந்து புதிய தலைமைச் செயலாளராக போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க வந்து சார்ஜ் எடுத்துக்கணுன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க போல. அதே மாதிரி தான் காவல்துறையில் நடந்த மிக முக்கியமான மாற்றம் என்பது, லஞ்ச ஒழிப்பு துறையில பொறுப்பா இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரை வந்து மாத்திட்டு அவருக்கு பதிலாக சந்தீப் மிட்டல் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு தலைமையா போட்டிருக்காங்க. இது இன்னைக்கு நடந்த 2 மிக முக்கியமான மாற்றங்கள்னு சொல்லலாம். நம்ம இதில் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நேரடியான அதிகாரி உத்தரவை மற்றும் பின்பற்றுங்க. சில இடங்கள்ல எஸ்பிக்களே பிற அதிகாரிகளுடைய அட்வைஸை பின்பற்றுறாங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நேரடியா உங்களுக்கு யார் அதிகாரியோ அவங்களுடைய அட்வைஸை நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட அறிக்கையா இருக்கு. அதற்கு பின்னணியில என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, அவர் வந்து கமிஷனர், சென்னை கமிஷனர் அருணுக்கு செக் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு எதிராக செக் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு வருது. ஏன் அப்படின்னா, இந்த அதிகாரிகள் மத்தியிலான லாபி, இவங்க வந்து யார் வந்து பொறுப்புக்கு வருது, இத்தனை நாளாக பொறுப்பு டிஜிபி தான் இருந்தார், அந்த ரேஸில் ஹையஸ்ட் ரேங்கோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனோட வயது முதற்கொண்டு எல்லாமே பொருத்தமாக இருந்தது சந்தீப் ராய் ரத்தோர் தான். அவரை திமுக அரசு போட முயற்சிக்கும் பொழுது இந்த அதிகாரிகள் தலையிட்டால தான் அவங்க வந்து வர முடியலங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம், ஒரு ஆதாரப்பூர்வமற்ற தகவல்கள் சோசியல் மீடியாவில் உலாவிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த அறிக்கை வந்திருக்கு. இதை நம்ம எப்படி இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அறிக்கையை, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, சாய்குமார் ஐஏஎஸ் அவர் முருகானந்தத்துக்கு பதிலாக புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து யாரு என்ன அப்படின்னா, இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் முதன்மை செயலாளராக எடப்பாடிக்கு பணியாற்றி இருக்காரு. அப்புறம் டான்ஜெட்கோ, டாஸ்மாக் இப்படின்னு பல விஷயங்கள்ல பணியாற்றி இருக்காரு. ராஜேஷ் லக்கானி போன பிறகு, அதாவது அவர் வந்து வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்தப்ப அவர் போனதற்கு பிறகு இவர் வந்து அதுக்கு பொறுப்பேற்கிறாரு. அப்புறம் தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம், இந்த மாதிரியான முக்கியத்துவம் குறைந்த பதவிகளில் திமுக அரசு நியமிக்குதுங்கிற விமர்சனம் அப்பவே வந்துச்சு. 2021க்கு பிறகு பெரிய பொறுப்புகள் எதுவுமே கொடுக்காம வச்சிருந்தாங்க. 2025 இந்த காலகட்டத்தில் தான், 24 இந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து இந்த வருவாய் நிர்வாக ஆணையர் பொறுப்பே தரப்படுது. ராஜேஷ் லக்கானி மத்திய அரசுக்கு போனதுக்கு பிறகு இந்த பொறுப்பு தரப்படுது. அது வரைக்கும் திமுக அரசு ஒரு சரியா பயன்படுத்தல. ஏன்னா அவர் வந்து அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு நெருக்கமா இருந்த நபர், அதனால திமுக பயன்படுத்தல, ஒரு டம்மி ஆக்கிடுச்சு அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. இது தலைமைச் செயலர் பற்றிய ஒரு சின்ன டிராஃப்ட். அடுத்து நீங்க வந்தீங்கன்னா, சந்தீப் மிட்டல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா, அவரை பற்றின விஷயங்கள் என்னவா பேசப்படுது அப்படின்னா, அவர் வந்து கூடுதல் டிஜிபியா இருக்கார். அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேர்ல தான் இவர் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பணிக்கு வந்தாரு அப்படிங்கிற தகவல் அப்பவே பேசப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்ன அவரை பற்றி ஓடுனுச்சு, பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அப்படின்னா ஒரு சர்ச்சை சொல்லலாம். இந்த நாசா தனது பக்கத்தில் 2022 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் விண்வெளியில் கேட்கப்படும் ஓசை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்கு, அந்த விண்வெளியை கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க. அதற்கு இவர் வந்து பதிவு போட்டிருந்தார். அந்த ட்வீட்டுக்கு இவர் மேலே ரீட்வீட் போடுறாரு, அதோட இது பண்ணிட்டு. ஓம்னு கேட்குது, நமது முனிவர்கள் ஓம்னு சொல்றாங்க, நமக்கு அது வந்து நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு விமர்சிச்சாலும் நாசாவை பொறுத்த வரைக்கும் அது அறிவியல் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது ஒரு அறிவியல் சத்தத்தை மதத்தோட எப்படி ஒரு கனெக்ட் பண்றாரு, அதுபடி ஓம்னு சொல்லி ஒரு மதத்தை வந்து ஒரு லிங்க் பண்றாரு. ஒரு அதிகாரியா இருக்காரு, உச்ச அதிகாரியா இருக்காரு, இவர் இப்படி பேசலாமா அப்படின்னு அப்பவே சோசியல் மீடியா உள்ளிட்ட பல தளங்கள்லயும் விவாதம் நடந்துச்சு. இவர் மீதான விமர்சனங்கள் அப்பவே முன்வைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இவருக்கு இப்படி ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவரும் வந்து திமுக ஆட்சி காலத்தில் பெரிய பொறுப்புகளை கொடுக்காம டம்மியாக வைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு விமர்சனம் இருக்கு. இவர் வந்து சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் இவர், ஆனா திமுக சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி நம்ம சாய்குமார் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் பத்தி சொல்லணும்னா, வர்தா புயல்ல பயங்கரமாக வேலை பார்த்தவர். அவர் மின்வாரிய தலைவராக இருந்து பல வேலைகள் பார்த்திருக்காரு. தருமபுரி கலெக்டரா இருந்தப்ப பெண் சிசு கொலைக்கு எதிராக பல வேலைகள் பார்த்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவரே தனது நேர்காணலாம் சொல்லியிருக்காரு.
ஸோ இதுதான் இவர்களுடைய பின்னணியா இருக்கு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் முன்னாள் IAS IPS அதிகாரிகளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம ஆட்சி தான் வருது, அதனால நீங்க ரொம்ப எங்களை பகச்சிக்க வேண்டாம், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பொறுப்புகள் வேணுமோ அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு தொடர்ந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதுவும் எங்களுக்கு ஆதரவா இருந்துட்டீங்கன்னா ராஜமரியாதை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனதாக ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன். பாஜக தெரியுமா? அதனால தான் சொல்றேன். இப்போ இது வந்து எப்படி பேசப்படுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவில் ஓரங்கட்டப்பட்ட அதிகாரிகள் முக்கிய நபர்களுக்கெல்லாம் இவர் பொறுப்பு வாங்கி தராரு பாஜகல அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியல் புரட்சியெல்லாம் பேசப்பட்டு வருது. இது ஏன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து காவல்துறைக்குள்ள RSS கொள்கையுடைய பல பேர் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பாஜக கூட்டணியோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சார் அப்படின்னா அது இன்னும் ஓப்பனா நடக்கும். ஏற்கனவே இங்க RSS காரங்க வந்து போலீஸ்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சமயத்துல அது ஓப்பனா அந்த கொள்கையுடையவர்கள் வந்து போலீஸ் காவல்துறைக்கு வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதே வந்து யோசிக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து பல வகையில் கலவரங்கள் ஊக்குவிக்கப்படும், அவங்க கொள்கையில் வந்து அதை வந்து இங்கே கிரவுண்டு கொண்டு வருவாங்க, அதை மட்டும் தான் நடைமுறைப்படுத்துறதுக்கு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா அது பின்னாடி பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு, அவங்களோட கொள்கையை வந்து அதிமுக மூலியமா நிறைவேற்ற பார்ப்பாங்க. அதுக்கு ஆல்ரெடி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே வந்து அந்த மாதிரி பல அதிகாரிகளை வந்து ஊக்குவிக்கும் போது அவங்க மூலியமா இந்த RSS கொள்கை என்பது மீண்டும் தமிழ்நாட்டில் பெருசா வலு சேரப்போகுதோ அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுந்தது. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் இதை சுற்றி போற சர்ச்சைகள்லாம் மம்தா பானர்ஜி முதற்கொண்டு விமர்சிக்கிறாங்க. அங்கிருந்து வந்து இங்க திமுக ஆள் அனுப்புறாங்கன்னு. ஆனா இங்க வந்து திமுக மட்டும் ரூலிங்ல இல்ல, அதிமுக நேரடி கூட்டணியில இருக்கு பாஜகவோட. அப்ப அங்க இருந்து அனுப்பக்கூடிய அதிகாரிகள் பாஜக அதிமுக கூட்டணிக்காக வேலை செய்ய மாட்டாங்களா? கள்ள கூட்டணியில் இருக்கிற திமுக தான் வேலை செய்வாங்களா? ரகசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் பாஜக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அபிஷியலா கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிற பாஜக காங்கிரஸ்க்காக வேலை செய்ய மாட்டாங்களா? இது என்ன வாதம்ங்கிறது புரியல. ஆமா, பாஜக அதிமுக வேலை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது என்ன வாதம்னு புரியல. அதே நேரம் வந்து இப்ப சமீபத்தில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தனது வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அது பயங்கர வைரல் ஆனிச்சுன்னு ஒரு செய்தியா இருக்கு. அது என்னன்னா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும்னு ஒரு பாடல் வரிகளை இவரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்திருக்காரு. அதனால விஜய் இறங்கி வர மாட்டாரோ, இவர் இறக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு தான் உங்களுக்கு விஷயம் வெளியாகுது. பாட்டா இதுல பொருத்தி பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது எனக்கு. இப்போ இன்னைக்கு தான் நமக்கு ஒரு பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு தகவல் வருது. ஆனா இது அவருக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு உளவுத்துறை தலைவராக இருந்தவர். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்காக தான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்காரு. ஆனா நேற்று என்ன அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, எனக்கு எந்த பதவி மேலேயும் ஆசை இல்லை, என்னை வந்து எல்லா பதவிகளும் ஒரு அனுபவம், அந்த அளவில் தான் நான் பார்ப்பேன், எந்த பதவிக்காக நான் வந்து என்ன வருத்திக்கிட்டது கிடையாது, நான் வருந்தினதும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்ப அந்த பதிவு, அந்த ஸ்டேட்டஸ், இதையும் நீங்க பொறுத்து பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆஃபர், புதிய நியமனங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டு வந்து பார்க்கணும். ஆமா, ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ஷன் வந்து எப்போ வெளிப்பட போகுது அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு வெளிப்படும். கவுண்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கிறோம் அப்படிங்கிற வினோத செய்தி. இந்த பக்கம்னு வந்துட்டாலே சண்டை தான் ஒரு அழகு. அண்டை நாடு, அண்டை வீடு, அண்டை குடியிருப்பு, அண்டை எல்லை. ஆமா, எதை எடுத்தாலும் சண்டை தான். அதுன்னு பக்கம் நமக்கு சண்டை வரைக்கும் வந்ததில்லை. இப்படி கட்டுற போறாங்க ஆடியன்ஸ். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சில சண்டைகள் இருந்திருக்கு. இந்த சைடு யங்ஸ்டர் குரூப் தங்கி இருந்திருக்காங்க. என்கிட்டயா சண்டை போடுறவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு பெரிய லவுட் ஸ்பீக்கரில் வெளியில் வச்சு பேய் கதையை ஓட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் கேட்குற மாதிரி ராத்திரியில எப்படி இந்த சவுண்ட் எஃபெக்ட் அதோட இந்த பேய் கதை சொல்றப்ப இயல்பாக ஒரு பயம் வரும் இல்லையா? அது பயத்தையும் தாண்டி பலருக்கு எரிச்சலையும் கடுப்பையும் கொடுத்துருக்கு. என்ன அது ராத்திரியானா இதே மாதிரி வச்சு ஓட்டுறாங்க, கேட்க முடியல, சண்டை வேற போடுறாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்வீங்களே, எதா இருந்தாலும் விஜய் கோர்ட்டுக்கு போக மாட்டாரா, இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இந்த பையனை எதிர்த்து. இந்த மாதிரி பண்றாங்க, எங்களுக்கு தூங்கவே முடியல, ராத்திரியானா பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே பயமாவும் இருக்கு, கோபமாவும் இருக்கு, இவங்கள்ட்ட சண்டை போடவும் முடியல அப்படின்னு சொன்னப்ப கோர்ட்டு கடுமையா கண்டிச்சு, இந்த பாருங்க தம்பி உங்க ஸ்பீக்கர்லாம் திருப்பி எடுத்துங்க, அது மாதிரி என்னென்ன பாட்டு பிளேலிஸ்ட் போட்டுங்களோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணும், ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்கு. அவங்க இனிமேவாச்சும் நிம்மதியாக எங்களை தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இவங்க வேற டெக்னிக்கோட காத்திருப்பாங்க போருக்கு, என்னமோ தெரியல. அது அங்க வாதமா மாறிட்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவமா ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்றதுக்கு லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேய் கதையை ஓட்டியாடா பயமுறுத்துவீங்க? சீனாவுல எல்லாமே புதுசா கண்டுபிடிக்கிறீங்க, இப்ப இதை புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்களா, அடுத்தவங்களை எப்படி கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டு இருக்கு. பேசும் அழகு. மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.